ஒரே ஒரு கணம் மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை ஆளக்கூடியவர், நமக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர், நம்முடைய உரிமைகளை மீட்கக்கூடியவர், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சில பேர் இப்பொழுது வீர வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட தொலைக்காட்சியிலே பேசுகின்ற பொழுது வண்டி போட்டு முட்டி போட்டு முதல்வரான ஒருவர் மேடையிலே வீர வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த வசனங்கள் எல்லாம் பேசுவார்கள். தேர்தல் முடிந்த பிறகு காணாமல் போய்விடுவார்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வழியில் இன்று தொழிலாளர்களுடைய தோழனாக, உழைக்கும் வர்க்கத்தினுடைய தோழனாக, சகோதரனாக இருந்து அரசுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நேரத்தில் நாம் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும் என்ற அன்போடு இடத்திலே கேட்டுக்கொண்டு, வந்திருக்கக்கூடியவர்கள் அரசுடைய திட்டங்களை மக்களிடத்தை கொண்டு சேர்ப்பதிலே இங்கே பேசிய நிர்வாகிகள் சொன்னதை போல உங்களுடைய பங்கு மகத்தான பங்காக அமைந்திடும். அந்த வகையில் நீங்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அரசிற்கும் நம்முடைய மாவட்ட கழகத்திற்கும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை அனைத்து 2 நாட்களில் வருகின்ற பெருமை சேர்த்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.